வணக்கம். கதை கேட்க இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் இனிதே வரவேற்கிறேன். ஒரு நாள் புத்தர் தரையில் அமர்ந்தவாறு பூக்களை கோர்த்துக் கொண்டிருந்தார். அவரிடத்தில் புதிதாக இணைந்திருந்த சீடர் ஒருவர் தான் பறித்து வந்த மலர்களை ஒரு கூடையில் வைத்து புத்தரிடத்திலே கொடுக்க ஒவ்வொன்றாக எடுத்து அதனை புத்தர் பொறுமையாக கோர்த்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தரிடத்திலே சீடராக இருந்த நபர் ஒருவர் இப்பொழுது அந்த இடத்துக்கு வருகிறார். புத்தரை தரக்குறைவாக பேசத் தொடங்குகிறார். தன் மனதில் இருக்கக்கூடிய ஆத்திரங்களை புத்தரின் மேல் வாரி இறைக்கிறார். கடுமையான இழிவான சொற்களை புத்தரின் மீது எறிகிறார். ஆனால் எதுவுமே நடக்காதது போலவே புத்தர் அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அதே சிரித்த முகத்தோடு பூக்களை கோர்த்து கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து தனது கோபம் தீர்ந்து ஆத்திரம் அடங்கிய அந்த நபர் அந்த இடத்திலிருந்து சென்றார். கடுமையான வார்த்தைகளை எதிர்கொண்ட போதிலும் கூட எந்தவித எதிர்வினையும் ஆற்றாமல் தனது வேலையை மட்டுமே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த புத்தரை ஆச்சரியத்தோடு பார்த்த புதிய சீடன் தயங்கி தயங்கி அவரிடத்தில் கேட்கிறான், குருவே, அந்த மனிதன் எரிந்த வார்த்தைகளால் எனக்கே கோபம் மூண்டதே. மிக நிச்சயமாக உங்களுக்குள் கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை எதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையிலேயே கவனம் செலுத்திக் கொண்டு சிரித்த முகத்தோடு இருக்கிறீர்களே, இது எப்படி சாத்தியமானது என்று கேட்டான். அதற்கு மெதுவாக புத்தர் இப்படியாக பதில் உரைக்கிறார், எனக்கு சொந்தமில்லாத பொருளை ஒருபோதும் நான் எடுப்பதில்லை. எனக்கு சொந்தமில்லாத பொருளை நான் ஒருபோதும் எடுப்பதில்லை. அந்த மனிதன் தனது மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்திருக்கிறான். ஆனால் அந்த சொற்கள் எனது சொற்கள் அல்லவே. அது எனக்கு உரியவை அல்லாத போது அதை பற்றி நான் ஒரு துளியும் கவலைப்பட தேவையில்லை என்று புத்தர் பதிலளித்து மீண்டும் தனது வேலையிலே கவனம் செலுத்தினார். ஆக இது மிக சாதாரணமான ஒரு நிகழ்வு போல நமக்கு தோன்றலாம். நம் முன்னே பல மனிதர்கள் இது போல செய்கைகளை செய்யும் பொழுது நமக்கு தேவையானவற்றை அதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். நமக்கு அதில் எதுவும் தேவையில்லாத பொழுது அதனை நாம் அப்படியே கடந்து விடலாம். இதே போன்ற ஒரு நிகழ்வு காந்தியார் அவர்களின் வாழ்க்கையிலும் நடந்தது. 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக லண்டனுக்கு கப்பலில் காந்தியார் பயணம் செய்கிறார். மிகுதியான வெள்ளையர்கள் மத்தியில் காந்தி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரது ஆடையை பார்த்தும் அவரது தோரணையை பார்த்தும் ஆங்கிலேயர்கள் ஏளனம் செய்தவாறே இருந்தனர். அதிலும் குறிப்பாக ஒரு ஆங்கிலேயர் எல்லை மீறி காந்தியை பற்றி அவதூறான வார்த்தைகளை பக்கம் பக்கமான தாள்களில் எழுதி அந்த தாளை ஒரு குண்டூசியால் கோர்த்து காந்தியிடத்திலே கொடுக்கிறான். காந்தியார் தனக்கே உரிய புன்னகையோடு வரி வரியாக அந்த பக்கங்கள் அனைத்தையும் வாசித்து முடித்தார். பின்னர் தனது இடப்புறத்தில் விரிந்திருந்த கடலில் தனது கையை நீட்டி அந்த குண்டூசியை உருவிய பொழுது அந்த கத்தை தாள்கள் எல்லாம் காற்றில் பறந்து கடலில் மிதந்தன. இதை பார்த்ததும் அதை எழுதிய ஆங்கிலேயனுக்கு கோபம் பீரிட்டது. நான் கை நோக எழுதியதை இப்படி கடலில் எரிகிறாயே என்றான். அதற்கு மீண்டும் தனக்கே உரிய புன்னகையோடு காந்தியார் பதில் உரைத்தார், நீங்கள் கொடுத்தவற்றில் எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன் என்று. ஆக இது ஒரு சம்பவம். ஆக இப்படியாக வாழ்க்கையில் பல அவமானங்களை இந்த சமூகம் நம் மீது எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒன்று அதனை நாம் புறந்தள்ள வேண்டும், அல்லது அதிலிருந்து நமக்கு தேவையானவற்றை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் மிக நிச்சயமாக எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நமது இலக்கை நோக்கிய பயணம் தெளிவாக அமையும். வைரமுத்து இன்னொரு தேசிய கீதம் என்கின்ற தனது கவிதை புத்தகத்தில் இப்படியாக எழுதுகிறார், உன் பாதையில் சில மரங்கள் பூக்களை பரப்பி வைக்கலாம், சில மனிதர்கள் முட்களை பரப்பி வைக்கலாம். நீ பூவையும் எடுத்துக்கொள், முல்லையும் எடுத்துக்கொள், பூவை உன் சட்டையில் குத்திக்கொள், முல்லை அதற்கு குண்டூசி ஆக்கிக்கொள் என்று எழுதுகிறார். ஆக நம்மிடையே பல எதிர்வினைகளை சிலர் ஆற்றும் பொழுது அது நமக்கு உரியவையாக இருக்கும் பொழுது அதனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதில் ஏதேனும் ஒன்றிரண்டு நமக்கு பயன்படுமாக இருக்குமானால் அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முழுமையாக நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத போது அதை அப்படியே புறந்தள்ளிவிட்டு நாம் நமது இலக்கை நோக்கி நகரலாம். ஆக இப்படியான மனோபாவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எவராலும் நமது இலக்குக்கு இடையூறாக அமைய முடியாது. நமது இலக்கு என்பது நாம் அமைத்துக் கொண்டது. அதற்கு இடையூறாக எவருமே இருக்க முடியாது நம்மை தவிர. நாம் அனுமதித்தால் மட்டுமே எவரேனும் நமக்கு இடையூறை கூட தர முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவமானங்களை எல்லாம் நாம் கடந்து வாழ்க்கையில் இலக்குகளை நோக்கி நகர்வதற்கு இப்படியான அறிஞர்கள் வாழ்வில் நடந்த விஷயங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால் மிக நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை மிக எளிதாக கடந்து விட முடியும்.
நிறைவாக கவிஞர் பா. விஜய் அவர்களின் வரிகளோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். மனிதா உன் மனதை கீறி விதைவோடு, அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். ஆக எதிர்வரக்கூடிய அவமானங்களையும் அவதூறுகளையும் புறந்தள்ளிவிட்டு நமது வெற்றி பயணத்தை நாம் தொடருவோம். நன்றி, வணக்கம்.